100% தமிழக அரசு முதலமைச்சரே வந்து கொடுத்ததா தான் எடுத்துக்கணும். ஒரு மாவட்ட ஆட்சியர் என்பது முதலமைச்சரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் இன்ஸ்ட்ருமெண்ட். அவர் அந்த மாவட்டத்தில் ஸ்டேட் யார், அரசு யாருன்னு கேட்டிங்கன்னா மாவட்டத்தினுடைய ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர், போலீஸ் கமிஷனர். இன்னைக்கு அவங்க போய் கோர்ட்டு முன்பு நின்று மன்னிப்பு கேட்குறாங்கன்னா இது எந்த அளவுக்கு சீரியஸாக போயிருக்கு, எந்த அளவுக்கு முதலமைச்சர் வாக்கரசியலுக்காக, மைனாரிட்டியை தாஜா செய்ய வாக்கரசியலுக்காக இதை எக்ஸ்கலேட் பண்ணி இந்த நிலைமை கொண்டு வந்து நிறுத்திட்டார். இன்னைக்கு யார் பலிகாடாவாக மாறி இருக்கின்றார்கள் என்றால் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் காவல்துறை கமிஷனரும் இன்னைக்கு பலியாடு மாதிரி நிற்கிறாங்க. அதனால தான் நேற்று நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டது, இன்னும் நீதியரசர்கள் ஒரு படி மேலே போய் அந்த ஆட்சியருக்கு யார் ஃபோன் பண்ணாங்க, ஆட்சியருக்கு இந்த மாதிரி செய்ய சொன்னது யார்? ஏன்னா ஏற்கனவே அந்த டிவிஷன் பெஞ்சு அதில் நமக்கு ஊர்ஜிதம் ஆயிருச்சு. அந்த 144 சிஆர்பிசி என்ன போட்டாங்களோ அதே ஃப்ராட் என்பது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது டிவிஷன் பெஞ்சிலேயே சொன்னாங்க இதே ஒரு ஃப்ராட் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு தப்பான ஒரு 144 தடை உத்தரவு போட்டு அதில் யாரோ மேலிருந்து கொடுத்த அழுத்தத்திற்கு பணிந்து ஒரு காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் தான் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறி இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டே மக்கள் மன்றத்தில் அவமானப்பட்டு நீதியரசர்கள் முன்பு நீதிமன்றத்தில் வெட்கி தலைகுனியும் அளவுக்கு இன்னைக்கு நிலைமையை கொண்டு வந்து விட்டுருக்கிறாங்க. இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும், கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செஞ்சது யார்? பழிய வந்து இன்னைக்கு நம்முடைய கட்சியின் மீது, நம்முடைய தோழர்கள் மீது, சகோதரர்கள் மீது போடுறாங்க. இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக நீதிமன்றத்தில் தமிழக மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை உருவாக்கியதே திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அரசு. காரணம் எதற்காக? வாக்கு அரசியலுக்காக, ஓட்டு அரசியலுக்காக.